ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேரணும். அதுக்கு நம்ம அன்னபூர்ணி மனசு வைக்கணும். ஸோ அன்னபூர்ணி கூடிய சீக்கிரமே சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கணும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ இங்கே நம்ம அன்னபூர்ணி ஒரு லேண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு கூட வந்து ஒரு டிரைவர் தான் வராங்க. ஸோ நம்ம அன்னபூரணி தனியாக தான் போகிறாங்க. அதாவது அவங்க கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம். இங்கே வந்து நம்ம அதாவது பைரவியோட அப்பா ஆறுமுகத்துக்கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மாம்மா திடுப்புன்னு வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஆறுமுகம் சும்மா தான் கிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மாமா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது பைரவியோட அப்பா ரொம்ப தயங்கிக்கிட்டே, ஏன் மாப்பிள்ள உங்களுக்கும் பைரவிக்கும் சின்னதாக பிரச்சனையாமே, சின்னதான்றதை விட பைரவியோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட மாப்பிள்ள, நீங்கள் ஏதோ பைரவியையும் சஞ்சயையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி சொன்னாங்க, அது உண்மையா? நீங்கள் பைரவியை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நான் போய் பைரவியை சந்தேகப்படுவேன் மாமா, அதெல்லாம் என்னென்னமோ நடந்துருச்சு மாமா. உண்மையாகவே அந்த சஞ்சய் சரியில்லை மாமா. அவனோட மனசுக்குள்ளே பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. காலேஜ் டைமில் காலேஜ் படிக்கிறப்போ அதாவது அந்த சஞ்சய் வந்து 5 வருஷமாக பைரவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் பைரவி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் அவன் கூட பழகிறான். ஆனால் அவன் மனசில் இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது. இது தெரியாமல் பைரவியுமே அவனை நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்கிற ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, இதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல. ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பைரவி சஞ்சய் பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாமா அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பைரவியோட அப்பா இருந்துட்டு, ஆறுமுகம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, கண்டிப்பாக நீ போய் பேச மாட்ட, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் எனக்கு நல்லாவே தெரியும். பைரவியோட நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்ப்பா. அதுக்கு என்ன முட்டுக்கட்டை அப்படின்னு கேட்கவும், முட்டுக்கட்டை யார்? அந்த சஞ்சய் தான் அப்படி சொல்லிட்டு, சரிங்க மாப்பிள்ள, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அந்த சஞ்சய் கெட்டவனா நல்லவனான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, மாமா என்ன நீங்கள் நம்புறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் மாமா, அதை விட எனக்கு வேறு என்ன மாமா வேணும்? கண்டிப்பாக அந்த சஞ்சய் கெட்டவன்றதை நான் பைரவி கிட்ட நிரூபிப்பேன் மாமா. பைரவி என்னை ஏற்றுக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறா. அதுக்கான டைம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை மாமா, ரொம்ப ரொம்ப கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு பொண்ணுங்க கூட பேசினேன் அப்படின்னா பைரவிக்கு கொஞ்சம் கோவம் வருது மாமா. உள்ளுக்குள்ளே என் மேலே பாசமும் காதலும் அன்போன்னு இப்படி கொஞ்சமாவது அவள் மனசில் இருக்குது. அவளோட மனசில் ஒரு மூலையில் நான் இருக்க தான் செய்கிறேன் மாமா. ஆனால் இந்த சஞ்சயால் தான் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு மாமா. நீங்கள் இதை பைரவியோட வாழ்க்கையை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. பைரவியை நான் தங்க தட்டில் வச்சு தாங்குவேன் மாமா. அவள் மனசு மாறி அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் மாமா. உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவியோட அப்பா இருந்துட்டு, மாப்பிள்ளை அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை, என்னமோ என் 2 பிள்ளைங்களும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே இப்போது நடக்கவே இல்லை. 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் 2 வழியாக இருக்கே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. மாமா இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் அழுகாதீங்க மாமா, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக பைரவி மனசை மாற்றிப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேடு கெட்ட எண்ணத்தோட அவள் கூட பழகிக்கிட்டு இருக்கான்றதை நான் நிரூபிப்பேன் மாமா. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம பைரவியோட அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அன்னபூரணி லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அங்கே போன இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பொய்யா டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லலாம் அவங்க சைன் போடுற மாதிரி போட்டுடுறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே 1 கோடி ரூபாய் பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுமே வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் நம்ம அன்னபூர்ணிக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து அந்த
அதை பார்க்குறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, இது டூப்ளிகேட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னங்க சார் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அன்னபூர்ணி மேடம், இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. இந்த டாக்குமெண்ட் வந்து பொய்யா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது ஃப்ராட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற லேண்டு உங்களுக்கு சேராது மேடம் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உடனே வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த ஏமாற்றிட்டு போனவங்க காரில் இப்போ தான் ஏறி உட்கார்றாங்க. ஸோ உடனே அந்த டிரைவர் முன்னாடி இருக்கிற டிரைவரை அதாவது கதவை ஓப்பன் பண்ணி உடனே அந்த டிரைவரை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளிடுறாங்க. ஸோ உடனே அன்னபூர்ணி அந்த லேண்டை கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்காக என்னுடைய பணத்தை கொடுத்துருங்க, இல்லைனா இந்த லேண்டை உண்மையாகவே என் பேரில் எழுதி வைங்க. ஏங்க உங்கள் பேரில் தாங்க எழுதி வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொய்யா க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே டூப்ளிகேட் அப்படி சொல்லிட்டு, ஐயோ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது அடித்து நொறுக்கிட்டு நம்ம போயிடணும் அப்படி சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாங்க அவங்க 2 பேருமே. ஸோ அவங்க வந்து அன்னபூரணியை நோக்கி நல்லா ஃபோர்ஸாக நோக்கி தள்ளுறாங்க. பக்கத்தில் ஒரு டேங்க்ஸ் மரம் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு தள்ள நல்லா பலமாக விழுந்துருது. உடனே இவங்க 2 பேரும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அன்னபூர்ணி அப்படியே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு அதிகமாக வாங்குறாங்க. அந்த வழியாக இங்கே நம்ம சிந்து வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வீட்டு செலவு மற்றது எல்லாமே வாங்கணுன்றதுக்காக அப்போ தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அன்னபூர்ணியத்தை காலைல இந்த மாதிரி கலரில் தான் இது சாரீ கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்கவும் அன்னபூர்ணி. ஸோ பார்த்ததுமே இங்கே நம்ம சிந்து ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ அத்தை அத்தை என்னாச்சு அத்தை, எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி மூச்சு பேச்சே இல்லாமல் கிடக்குறாங்க. ஸோ யாருமே பார்க்கல. உடனே நம்ம சிந்து வந்து சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவும் அந்த டைமில் அவசர டைமில் ஃபோன் எடுக்கலை. ஸோ மற்ற எல்லாருக்குமே பண்ணுறாங்க, மற்றவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணல. ஏன்னா ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்க போல். இப்போது நம்ம சிந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே 108க்கு கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து அன்னபூர்ணி தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே சீரியஸாக இருப்பாங்களே என்னவோ, தலையிலுமே நிறைய பிளட்டு லாஸ் ஆகிருக்கு. நம்ம அன்னபூர்ணியை ஐசியூக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சிந்துக்கு அப்படி பதட்டமாக இருக்குது. அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அப்படி. இப்போது டாக்டர்ஸுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது. அன்னபூர்ணி அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. சிவா டாக்டர் ஏன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிவா வந்து ஒரு முக்கியமான கேஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கேபினுக்கு வராங்க. ஃபோனு அப்போ தான் ஃபோனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே இங்கே நம்ம சிவாவுமே ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சிந்து ஏன் இத்தனை டைம் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரே ஐயோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ பதறி போய் பேசுகிறதுனால நம்ம சிவாவுக்குமே பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னாச்சு சிந்து, ஏன் நீ இவ்வளோ பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம சிந்து வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நான் வீட்டு செலவு வாங்குறதுக்காக வெளியே போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் அன்னபூர்ணி அத்தைக்கு தலையில் அடிபட்டிருந்தது. உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்க டாக்டரே அப்படி சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிந்து என்ன சொல்கிற சிந்து அப்படி சொல்லிட்டு, ஆமாம் டாக்டரே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டரே, உடனே நீ கிளம்பி வரியா டாக்டரே அப்படி சொல்லிட்டு, இதோ உடனே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிவாவுமே கிளம்பி வராங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஆறுமுகத்துக்கு பைரவிக்கு இவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் சிந்து மேலே இந்த பழி தூக்கி போடணுன்றதுக்காக ஆறுமுகம் கண்டிப்பாக அன்னபூர்ணியே அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த சிந்து தான் அப்படி சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அன்னபூர்ணி அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கா, இப்போ கூட இதுக்கு சிந்து தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எது நடந்தாலும் அது யதார்த்தமாக நடந்தாலுமே அதுக்கு சிந்து தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவப்படுறாங்க. என்ன பைரவி, உன் அக்காவை சொன்னதும் உனக்கு கோவம் வருதா? இங்கே பாரு, இதுதான் உண்மை. அன்னபூர்ணி அக்கா சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சிந்து இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்குவா. அன்னபூர்ணி அக்கா செத்து போயிட்டாங்க அப்படின்னா வேறு யார் கேட்பாங்க? அதுக்கப்புறம் சிவா கூட ஒன்று
ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி நினச்சிருப்பா. இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் சுரட்டணும்னு நினச்சிருப்பா. அவள் மட்டுமா, நீயும் அதுக்காக தானே இங்கே வந்து உட்காண்ட்ருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கள் மகா வந்து அப்படியே முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உடனே ஆறுமுகம் வந்துட்டு, சித்தி என்ன சித்தி இந்த நேரத்தில் இதுதான் இப்படி தான் பேசுவீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா சித்தி அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ பேச வேண்டிய நேரமா, என் அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, சும்மா இங்கே சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரி ஆறுமுகம், நீ இவங்க எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்புற. அக்காலும் தங்கச்சியும் இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஒழிச்சு கட்டலான்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, சும்மா தேவையில்லாத வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பைரவி வா பைரவி, நம்ம இப்போ போய் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சிந்து இங்கே சிவா வந்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. டாக்டரே அப்படி சொல்லிட்டு, சிந்து என்னாச்சு சிந்து, எப்படி பெரியம்மாக்கு இப்படி ஆச்சு அப்படி சொல்லி கேட்கவும் எல்லாத்தையுமே விலாவரியாக சொல்கிறாங்க. தலையில் நிறைய அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே இங்கே மகா இருந்துட்டு, பாத்தியா சிவா, அன்னபூர்ணி அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துட்டாலே இந்த சிந்து தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் சிந்து மேலேயே பழி போடாதீங்க. உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து கோவப்படுறாங்க. இல்லையா சிவா, இங்கே கொஞ்சம் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா? நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னாவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. இப்போது ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா இப்போது அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? தெரியல ஆறுமுகம், நானுமே இப்போ தான் வந்தேன், டாக்டர் கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஆறுமுகம் பதறிக்கிட்டே அழுதுகிட்டே, டாக்டர் என் அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அவங்க நல்லா இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு தலையில் அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, நாங்கள் பிளட்டுமே போட்டு விட்டுருக்கோம், ட்ரிப்ஸு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அவங்க ஒரு 3 நாள் இங்கே ஹாஸ்பிட்டல்லே அவங்க இருக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு அதாவது பலமாக அடிப்படலை, அவ்வளோதான். பலமாக அடிபட்டிருந்தா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிருக்கவே முடிஞ்சிருக்காது. அதையும் தாண்டி இவங்கள கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா, எப்படியோ அன்னபூர்ணி அத்தைக்கு எதுவும் இல்லை, கடவுளே நான் ஏந்திக்கிட்ட மாதிரி உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே நான் செஞ்சுடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து நினைக்கிறாங்க. ஸோ உடனே இங்கே ஆறுமுகம் சிந்துக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. சிந்து, நீங்கள் மட்டும் இல்லைனா என் அம்மாவை இன்றைக்கி நாங்கள் உயிரோடு பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப நன்றி சிந்து, நம்ம வீட்டுக்காக நீ எத்தனையோ டைம் நிறைய விதத்தில் நிறைய விஷயத்தில் நீ நல்லது செஞ்சுருக்க அப்படி சொல்லிட்டு உடனே மகாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஆமாம், பெரிய நல்லது செஞ்சு கிழிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க. உடனே எங்கள் பைரவி இருந்துட்டு, பின்ன உயிரை காப்பாற்றிருக்கா சிந்து, அதை விட பெரிய விஷயம் எது இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு பைரவிக்கே சொல்லவும், உடனே மகாவுக்கு அப்படியே பயங்கரமாக தகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, ஆறுமுகம் மச்சான் நீங்கள் கவலைப்படாதீங்க மச்சான், கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தைக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா அவங்க எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, 80 பேர் அன்னபூர்ணி அத்தையால் அன்னபூர்ணி அத்தை தயவால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க, இப்படி எல்லாருக்குமே பார்த்து பார்த்து நல்லது செய்கிற அத்தைக்கு ஏதாவது ஆகுமா என்ன? அப்படியே எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க பண்ணுற தர்மம் புண்ணியம்னு இது எல்லாமே அத்தையை காப்பாற்றிடும். அத்தை பண்ண நல்ல விஷயங்கள் தான் இன்றைக்கி அத்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல வழி, அதாவது நல்ல இதுன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நம்ம சிந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அம்மா நல்லது செஞ்சுருந்தாலுமே கரெக்டான டைமில் உங்கள் ரூபத்தில் தானே அம்மாவுக்கு ஒரு அதாவது நல்ல வழியாக அந்த கடவுள் காட்டியிருக்காரு, நீங்கள் மட்டும் அந்த வழியாக போகல அப்படின்னா அம்மாவோட நிலமை என்னவாயிருக்குமோ, வேறு யாராவது இருந்திருந்தா பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, ஆனால் நீங்கன்றதுனால தானே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அம்மாவை பேராபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு
இப்போது எல்லாருமே பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ டாக்டருமே வராங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மாவை பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக பார்க்கலாம், இப்போ அவங்க ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஸோ நீங்கள் பார்த்து பேசலாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, பேசிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வெளியே வந்துடணும், அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், நாங்கள் டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ண மாட்டோம், பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிவா, ஆறுமுகம், பைரவி, மகானு இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஆனால் நம்ம சிந்து மட்டும் உள்ளே போகல. ஏன்னா சிந்துவை பார்த்தா அன்னபூர்ணிக்கு ஆகாது, நம்மளால் அன்னபூர்ணியாத்திக்கு டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை வெளியே நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். உடனே நம்ம அன்னபூர்ணி மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பயப்படாதம்மா, உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆறுமுகம், அம்மா நான் எப்படி இங்கே வந்தேன், யார் என்னை இங்கே தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இன்றைக்கி நீ இப்படி நல்ல விதமாக எங்ககிட்ட பேசுகிற அப்படின்னா அதுக்கு காரணமே சிந்து தான்ம்மா. சிந்து தான் உன்னை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணான். சிந்து மட்டும் கரெக்டான டைமில் வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாதும்மா. பேராபத்துலேருந்து சிந்து உங்களை காப்பாற்றிருக்காங்கம்மா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்குமே சிந்து மேலே ஒரு சின்னதாக ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுன்னு கூட சொல்லலாம். எப்படிம்மா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்னாச்சும்மா, நீங்கள் ஏதோ ஒரு லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தானே போனீங்க அப்படி சொல்லிட்டு. ஆமாய்யா, அதுக்காக தான் போனேன். நான் லேண்டு வாங்கினவன் சரியான ஃப்ராடுக்காரனாக இருப்பான் போல். அவன் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை என்கிட்ட சைன் போட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி நியாயம் கேட்குறப்ப தான் அவன் என்னை ஃபோர்ஸாக நோக்கி தள்ளி விட்டுட்டான். பின்னாடி இருந்த டேங்க்ஸ் மரத்தில் என்னுடைய தலை போய் பட்டு நிறைய ரத்தம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரமாக தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே மயக்கம் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து நடந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவம்மா அது, யாருன்னு சொல்லுமா. அம்மா நீ தனியாக ஏமா போன, சிவாவோ இல்லை என்னையோ இல்லை பைரவியோ யாராவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போய் இருந்துருக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா சிவா, உனக்குமே உடம்பு முடியல, பைரவியுமே நம்ம நிலத்து விஷயமெல்லாம் வேலை எல்லாமே அவள் தானே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிவாவுமே ஏதோ முக்கியமான ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலைக்கு போயிட்டான். இப்படி யாருமே வீட்டில் இல்லையா, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே போனேன். ஆனால் அது இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சரிங்கம்மா, அவன் எவனாக இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக அந்த பணத்தை எல்லாத்தையுமே நம்ம திருப்பி வாங்கிடலாம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்மே நம்ம ரைஸ் பண்ணலாமா. நீ கவலைப்படாத இரு. அந்த பணம் போயிடுச்சுன்னெல்லாம் நினைக்காதம்மா. எங்களுக்கு நீங்கள் தாம்மா முக்கியம். நீங்கள் உயிரோடு திரும்ப வந்ததே எனக்கு போதும். அதையும் தாண்டி அவனை சும்மா விடுவோன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்கம்மா. அவனை கரெக்டான சமயத்தில் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கரெக்டாக அவனுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேம்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையுமே நம்ம திரும்ப வாங்கிடலாம். அதை பற்றின நினப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட துளி கூட வேண்டாமா அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம சிந்து சிவா இருந்துட்டு, பிரியம்மா உங்களுக்கு இப்போ ஓகே தானே, உங்களுக்கு வழியெல்லாம் ஓகே தானே இப்போ அப்படி சொல்லிட்டு. நல்லா தானே இருக்கேன் நான், அதான் ஊசி மாத்திரை மருந்து போய்கிட்டு தானே இருக்குது, பரவாயில்லையா, நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி இப்போது உங்கள் எல்லாருக்கூடையுமே நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சிந்து தான் காரணம்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னான். சிந்து எங்கேயா, சிந்துவை இங்கேருந்து போயிட்டாளா அவள் அப்படி சொல்லிட்டு. பெரியம்மா வெளியே தான் பெரியம்மா இருக்கா, அவள் வந்தானா நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆவீங்க கோவப்படுவீங்கன்றதுக்காக தான், உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சிந்து வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம அன்னபூரணி சிந்துவை உள்ளே கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா எதுக்காகக்கா அவளை போயிட்டு நீங்கள் உள்ளே வர சொல்கிறீங்க, அவகிட்டலாம் பேசாதீங்கக்கா, அவளால் தாங்க உங்களுக்கு இப்படி ஆச்சு, அவளை போய் கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா நீ என்ன பைத்தியமா, அவள் இருந்ததுனால தான் நான் உயிர் பொழைச்சினே, அப்படி இருக்கிறப்போ அவள் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிற. அக்கா இவதான்க்கா ஏதாவது ஆள் ரெடி பண்ணி இப்படியெல்லாம் ஏமாற்ற சொல்லி இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ண சொல்லி அவள் தான்க்கா சொல்லியிருப்பா அப்படி சொல்லிட்டு. போது நிறுத்து மகா, எனக்கு தெரியும் இது தானாக நடந்ததா இல்லை ஆள் வச்சு நடந்ததான்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் நீ இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காத, நீ எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா சிந்து அது இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறதாலெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ சிந்துவுக்கு சாதகமாக தான் இங்கே நம்ம இது அன்னபூர்ணி பேசுகிறாங்க. ஸோ மகாக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வந்துடுது. எங்கே அன்னபூர்ணி சிந்துவை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ சிந்துவையுமே இங்கே சிவா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. சிந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடவே வராங்க. சிந்து வாம்மா இங்கே அப்படி சொல்லிட்டு, எங்கள் சிந்துவுமே பக்கத்தில் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்க்குறாங்க. சிந்து, உன்னை நான் எப்படியெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கேன், சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். இதை எதையுமே நீ மனசில் வச்சுக்காம என்னை கரெக்டான சமயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கே, இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேனே எனக்கு தெரியல சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, என்னத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்கள் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறப்போ உங்களை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தும் பார்க்காம மாதிரியும் போக முடியுமா அத்தை? சத்தியமாக அப்படி நான்லாம் பண்ணவே மாட்டேன் அத்தை. நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய எதிரியாக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற தான் செஞ்சுருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிந்து உன்னுடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம உன்னை நான் சிவா கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாமா, அதை எதையும் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, நான் போய் எதுக்காக அத்தை அதெல்லாம் மனசில் வச்சுக்க போகிறேன்? நீங்கள் என் மேலே எம்பிட்டு பாசமாக இருந்தீங்க அப்படின்னாலாம் நான் மறக்கல அத்தை. நீங்கள் ஒருத்த மேலே பாசம் வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா எக்கச்சக்கமான பாசத்தை கொட்டுவீங்க, அன்பை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. ஆனால் அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டினீங்களோ அதை விட 1000 மடங்கு நீங்கள் கோவத்தை வாரி கொட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு, அதுக்கான தண்டனையை தானே நீங்கள் கொடுத்தீங்க. நான் அதை எதையுமே மனசில் வச்சுக்கல அத்தை. நீங்கள் கண்டதை யோசித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க அத்தை. நீங்கள் நல்ல விதமாக நல்ல மாதிரியாக குணமாகி நம்ம வீட்டுக்கு வரணும், எனக்கு அதை தாண்டி வேறு எந்த யோசனையுமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, அக்கா இவ நல்லாவே நேசு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காக்கா, எப்படியாவது நீங்கள் அவளை மன்னிச்சு மருமகளை ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் அப்படியே நெய் ஒழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, அந்த முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன், சிந்துவையும் சிவாவையும் நான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மகாவுக்கு அப்படின்னு நெஞ்சில் இடியை தூக்கி கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அக்கா என்னக்கா இது, அவள் ஏதோ சின்னதாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டா அதுக்காக சிவாவை தூக்கி அவளுக்கு கொடுத்துடணுமா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தி, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, தயவு செஞ்சு இப்படி கத்தி பேசாதீங்க, இது அம்மாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, சிவா வாழ்க்கை விஷயத்துலேயும் சரி, குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரோட வாழ்க்கை விஷயத்துலேயும் சரி நான் தான் முடிவெடுப்பேன். சிவாவோட வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் தான் வாழ போகிறவன். இங்கே பாரியா சிவா, நீயும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையையும் நம்ம சிவாவோட கையையும் பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மகாக்கு அப்படி பற்றிக்கிட்டே எரியுது. அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைக்கா, என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி இதுக்கு எதுக்காக இப்படி சீரழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா இருந்துட்டு, பிரியமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு டைமு நான் உங்கள் பிள்ளைன்றதை சொல்லவே சொல்லாதீங்க, அப்படி ஒரு வார்த்தை கேட்குறப்போ எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை மறந்துட்டீங்களா? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இங்கே ஏதாவது பிரச்சனையும் உண்டாக்கணும்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லுவோம். சிவா என்னையா இது, போய் இந்த கேடுகிட்ட சிந்துவுக்காக நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க, நீங்கள் ஏதோ அப்படியே எல்லாருக்குமே நல்லதை செஞ்சு அழுத்து போயிட்ட மாதிரி தான் பேசுவீங்க, நீங்கள் செஞ்ச திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? இங்கே பாரியா சிவா, குத்தி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே தெரியும், தேவையில்லாமல் சிந்து விஷயத்துலேயே என் விஷயத்துலேயே தலையிடாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா அப்படியெல்லாம் பேசாதியா, வயசு காட்சி மரியாதை கொடுக்கணும், விடியா, அவள் எப்படியாவது பேசிட்டு போகிறா. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, அத்தை எனக்கு மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இம்புட்டு சீக்கிரம் எங்கள் 2 பேரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்குவீங்க, என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. நான் இனிமேல் எக்காரணத்துக்காகவும் பொய்ன்ற வார்த்தையே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், தப்போ கரெக்டோ அதை அப்போவே உங்ககிட்ட சொல்லிடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சிந்து. ஏன்னா சிந்துக்கு சிவா தான் எல்லாமே.
ஸோ அவங்க தான் உலகம். அப்படி இருக்கிறப்போ அவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ சிந்து அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போகிறாங்க. அவ்வளோ ஒரு நிம்மதியாக அப்படியே என்னது மனசு குளிர்ந்து போச்சுன்னுவாங்களே அந்த மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போது எங்கள் மகா தான் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னபூர்ணியுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அன்னபூர்ணி சொன்னாவே வேறு யாருமே குறுக்கிட முடியாது. இப்போது சிவாவுக்கு வேறு என்ன வேணும்? அன்னபூர்ணி பெரியம்மாவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நானும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அன்னபூர்ணி ஏதோ ஒரு இதில் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனால் ஸ்வாதிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. சிவாவையும் உன்னையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்க மனசில் ஆசையை வளர்த்துருப்பாங்க. ஸோ ஸ்வாதிக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஸ்வாதியும் சிவாவும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குமா? உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.